உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் தற்காலிக குடியிருப்பில் வசிக்கும் மக்களை பாதுகாக்க கோரி ஆட்சியரிடம் தமிழ் புலிகள் கட்சியினர் மனு. கோவை உக்கடம் தெற்கு பகுதியில் வசிக்கின்ற மக்களை மேம்பால பணிகளுக்காக மாநகராட்சி நிர்வாகம் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் புல்லுக்காடு பகுதியில் தற்காலிக குடியிருப்புகளை தகரத்தில் அமைத்துக் கொடுத்து வசிக்க செய்தது. அதேபோல் வெரைட்டி ஹால் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளையும் மறுசீரமைப்பதற்காக அங்கு வசிக்கும் மக்களையும் அப்புறப்படுத்தி அருகில் இருந்த விளையாட்டு மைதானத்தில் தகரத்தில் தற்காலிக குடியிருப்புகள் அமைத்து மாநகராட்சி நிர்வாகம் வசிக்க செய்தனர். இந்த 2 பகுதி மக்களும் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இந்நிலையில் 4 ஆண்டுகளாகியும் அப்பணிகள் முடிவடையாததால் மக்கள் நீண்ட காலமாக இந்த தகர குடியிருப்பிலேயே வசிக்கின்ற நிலைமை நீடித்து வருவதாகவும், இங்கு கழிப்பிட வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி ஆகியவை இல்லை எனவும், மின்சார வசதி அடிக்கடி தடைபடுவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த தமிழ் புலிகள் கட்சியினர், தற்பொழுது கோடை வெயில் வாட்டி வருவதால் மக்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும், அவர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும், அதே சமயம் அவர்களுக்கான குடியிருப்புகளை விரைந்து முடித்து ஒதுக்கித் தர வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். இந்த மனுவானது தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் இளவேனில் தலைமையில் அளிக்கப்பட்டது. இளவேனில் பொதுச் செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி. கோவை உக்கடம் பகுதியிலே பாலம் வேலை நடைபெறுவதாக கூறி அங்கிருக்கின்ற மக்களை சுமார் ஒரு 400 குடும்பத்தினரை தற்காலிக குடியிருப்புகள் அமைத்து புல்லுக்காட்டு பகுதியில் தங்க வைத்திருக்கிறார்கள். அதே போல் வெரைட்டியால் ரோட்டில் வீடுகள் இடியும் நிலையில் இருப்பதாக காரணங்களை கூறி அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தற்காலிக குடியிருப்புகள் தகர கொட்டடைகள் அமைத்து அவர்களை தற்காலிக குடியிருப்புகளில் அமர வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தற்காலிக குடியிருப்புகள் முழுக்க தகர கொட்டைகளால் ஆனவை. இந்த வெயில் காலத்தில் 104 டிகிரி 105 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வீட்டில் ஒருத்தர் கூட இருக்க முடியாத சூழலில் இருக்கிறாங்க. அத்தனை பேருமே அங்கே வசிக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அத்தனை பேருமே தூய்மை பணியாளர்கள். காலையில் எந்திரிச்சா வேலைக்கு போகணும், சாயங்காலம் வரணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அப்படிங்கிற எந்த ஒரு இதுக்குமே இங்கே பதில் இல்லை. மாநகராட்சி அலுவலகத்திலே ஆகட்டும், இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை ஆகட்டும், எங்கேயுமே இதுக்கான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாமே தேர்தலை காரணத்தை காட்டி தேர்தலை தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே அம்மை நோய் பரவி இருக்குது. அம்மை நோய் வெப்பத்தினால தான் பரவுது. அத்தனை பேர்த்துக்குமே பரவி இருக்குது. 2 குடும்பம் கிட்டத்தட்ட 2000 பேர்த்துக்கு மேலே, ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இறப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது அந்த பகுதிகளில். அதனால் அரசாங்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நன்மை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறதுக்காக இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். 4 ஆண்டுகளாக தற்காலிக குடியிருப்புகள் 4 ஆண்டுகளாக அமைச்சு வச்சுருக்காங்க. இன்னித்து வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை கூட இருக்கல. குடியிருப்பு அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது வரைக்கும் அமைச்சே கொடுக்கலைங்க குடியிருப்புகள். அதுவும் அந்த பாலம் வேலை நடப்பெறுது. பாலம் வேலை முடிஞ்ச உடனே கட்டித்தரேன்னு சொன்னாங்க. பாலம் வேலையும் நடக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தது பல பகுதிகளில் அதே மாதிரி தற்காலிக குடியிருப்புகள் அமைச்சு கொடுத்தவங்கக்கிட்ட கட்டி கொடுத்துட்டாங்க காஞ்சிபுரத்துலலாம். ஆனால் வெரைட்டியால் ரோட்டில் அந்த வேலை நடக்கலை. உக்கடத்துலேயும் அந்த வேலையும் நடக்கவே இல்லைங்க. ஏன்னா அந்த மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்க அரசு. வேறு இன்னும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.